யாருமே சொல்லக்கிட்டீங்களா? ஸோ நம்ம இதோட மிச்சமாலேருந்து கண்ணீர் பண்ணலாம். இதோட மிச்சம்னா ஸோ ஜேகே ஒரு பொசிஷனை பார்த்து ரொம்ப செம்ம ஷாக்காக இருப்பான். ஸோ இதோட நம்ம சின்ன வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓகே செம்ம ஷாக்காக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அந்த பொசிஷனும் அப்படியே காரில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு ஸோ அந்த பொசிஷன் அப்படியே கார் விட்டு இறங்கி வராங்க. நம்ம ஜேகே அந்த கார் விட்டு இறங்கின மாதிரியே இல்லை. ஸோ காருக்குள்ளேயே இருக்கான். ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் கன்ஃபியூஷனாக உட்காந்து. ஜேகே ஜிம்னா பார்த்துட்டு நீ காருக்குள்ளேயே இரு, காரை விட்டு இறங்குனேன்னு வச்சுக்கோயேன் அவனை கொன்றுவேன், புரிஞ்சதா? காருக்குள்ளேயே இரு, நான் சொல்கிற வரைக்கும் இறங்காத அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி நம்ம ஜேகே ஜிம்மன்ட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறான். ஸோ ஜிம்மன் இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிக்கிறான். ஜேகேக்கு செம்ம இரிட்டேட் ஆகிடுது. நான் தான் சொல்கிறேன்ல காரை விட்டு இறங்காத, காருக்குள்ளேயே இரு, புரிஞ்சதா? நான் வருவேன் திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் திட்டி விட்டுட்டு போயிடுறான். ஸோ ஜிம்மினுக்கு ஒரு மையம் கஷ்டமாயிடுது. ஜேகே இப்படி திட்டினதை பார்த்துட்டு சேடாக உட்காந்துருக்கான். ஸோ நம்ம ஜேகே அப்படியே கார் விட்டு இறங்கிட்டு ஸோ அந்த பர்சனை பார்க்குறான். நீங்க என்ன பண்ணுற, எதுக்கு வழி மறிச்ச காரை வச்சு? ஜேகே இந்த மாதிரி அந்த பர்சன்ட்டு கேட்டானா ஸோ அந்த பர்சன் நம்ம ஜேகே பார்த்து, ஏடா சைக்கோ ஜேகே எப்படி இருக்க, ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து, காரை வச்சு வழி மறிச்சன்னு வேறு கேட்குறியா? எதுக்குன்னா உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கலாம் பர்சன் இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட சொன்னோன்னு. ஸோ நம்ம ஜேகே ஒரு யூஸ்மெண்ட் பண்ணிட்டு, நீ என்ன போலீஸில் பிடிச்சி கொடுக்க போறியா? போலீஸாலே என்ன பிடிக்க முடியல, நீ என்ன பிடிச்சி கொடுத்துருவியா அவ்வளோ சீக்கிரம்? அவன் ஜேகே ரொம்ப கிண்டலாகவும் ஒரு யூஸ்மெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரொம்ப கோவமாகவும் பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ஜேகே அந்த பர்சன் கிட்ட. அந்த பர்சனுக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. சைக்கோ ஜேகே, உனக்கெல்லாம் ஜெயிலு தாண்டா கரெக்டாக இருக்கும். டிவி இறக்கமே இல்லாமல் என் கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டே இல்லை பண்ண எல்லா கொலைக்கும் உனக்கு இதுதான் கரெக்டான தண்டனை. அவனை சித்திர வச்சு சாகு. நீ பண்ண வேலைக்கு உனக்கு ஜெயில் தண்டனை தாண்டா கரெக்டாக இருக்கும். தூக்கு தண்டனை, கொடுமைப்படுத்த தண்டனை, துட்டிக்க சாகர போடுற தண்டனை, இது தாண்டா உனக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பர்சன் இந்த மாதிரி நம்ம ஜேகே பார்த்து பேசணும்னா ஸோ நம்ம ஜேகே அந்த பர்சனை பார்த்துட்டு, நான் பண்ண வேலைக்கு எனக்கு இதான் ஜெயில் தண்டனை கரெக்டாக இருக்கும்னு சொல்றியா? ஆமாம், என் கேர்ள் ஃப்ரெண்டை நான் கொண்டேன். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லாத, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவன் எனக்கு தப்பு பண்ணா, அவன் என்னை ஏமாத்தனா என்று சொல்லியிருந்தா கூட ஓகே, உயிர் பொழைச்சி போடின்னு விட்டுருப்பேன். ஆனால் என்னை ஏமாத்திட்டு உன் கூட சுற்றிட்டு என்னையவே கிட்டே ஒரு கேம் ஆடிட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களுக்கெல்லாம் இதுதான் தண்டனை. பார்த்தா எப்படி தெரியுது? சும்மா விட்டுருவேன் நினச்சியா? தான் அவளோட கதையை நானே என் கையாலேயே சொல்லி முடிச்சுக்கிட்டேன். உன்னையும் நான் முடிச்சிருக்கணும், கொலை பண்ணி டீ துண்டு துண்டாக வெட்டி பார்சல் பண்ணி போட்டிருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, நீ தான் என் கையிலேருந்து தப்பிச்சிட்டியே. இப்போவும் ஒரு பிரச்சனையும் இல்லை, தானா வந்து நீயே என்கிட்ட வந்து சிக்கிக்கிட்ட. மஜேகே இந்த மாதிரி அந்த பர்சனை பார்த்து இந்த மாதிரி பேசணும்னு அவனுக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. இது அப்படியே கன் எடுத்து ஸோ லோட் பண்ணி அப்படியே பாயிண்ட்டாக வச்சுருக்கான். ஸோ ஜேகே ஒரு யூஸ்மெண்ட் பண்ணிட்டு, ஏய் சைக்கோ ஜேகே, என்ன ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு போகிற, எனக்கெல்லாம் அதெல்லாம் பத்தவே பத்தாதுடா, செத்துரு பேசாமல், நீ இருக்குதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு லோட் பண்ணி ஷூட் பண்ண போயிடுறான். ஸோ கரெக்டாக அவன் ஜேகே அவன் கரெக்டாக பாயிண்ட்டாக அவனை லாக் பண்ணி அந்த கன்னையை பிடுங்கி தூக்கி வீசிட்டு அப்படியே ஃபைட்டு செம்மையாக நடக்குது. ரெண்டு பேத்துக்கும் மாற்றி அஞ்சு பேர் இதெல்லாம் காரில் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஸோ ஜேகே ரொம்ப சிட்டாக சொல்லிட்டு போயிருக்கான் காரை விட்டு இறங்காத அப்படின்ட்டு. எனக்கு இங்கே என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே குழப்பத்தோடு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். கரெக்டாக நம்ம ஜேகே இருக்க இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. ஸோ சுற்றி ரவுண்டாக ஃபாலோ பண்ணிடுறாங்க. இந்த ரெண்டு பேத்துக்குமே செம்மையா ஃபைட்டிங் வந்துட்டு இருக்கு. பர்சன் போலீஸை பார்த்து, டேய் என்னங்கடா வேடிக்கை பார்த்துருக்கீங்க, அவனை ஷூட் பண்ணுங்கடா. நம்ம ஜேகே கூட அந்த ஃபைட் பண்ண அந்த பர்சன் வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ அடுத்த செகண்டே ஸோ கன்னை லோட் பண்ணி ஷூட் பண்ண போயிடுறாங்க. கரெக்டாக நம்ம ஜிம்மின்னு இதை பார்த்துட்டு ஐயோ ஷூட் பண்ண போகிறாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக கார் விட்டு இறங்கிட்டு ஸோ ஜேகே முன்னாடி வந்து நிற்கிறான். கரெக்டாக அவங்களும் ஷூட் பண்ணிடுறாங்க. கரெக்டாக அந்த புல்லட் கரெக்டாக நம்ம ஜேகே நோக்கி தான் வருது. ஜேகேக்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்து நின்றாங்க. ஸோ அந்த பர்சனும் சரியாக புல்லட் அடி வாங்கிட்டு இதுலேயே புல்லட் பட்டுறத
ஸோ அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துறாரு. ஜிக்கிக்கு செம்ம ஷாக் ஆயிடுறான். அதோட இந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஜேகேக்கு முன்னாடி அந்த பர்சன் யார், அந்த குண்டடி வாங்கினது பர்சன் யாரு? ஸோ நம்ம ஜேகேயும் செம்ம ஷாக் ஆனா அடுத்து என்ன பண்ண போறான் நம்ம ஜேகே, அடுத்து என்ன பிரச்சனைலாம் மாட்ட போறான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜேகேக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நான் கிளம்பிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ சரா இங்கிலீஷ். பாய்.